அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாய் தெய்வத்திரு ஞானப்ப அவர்கள் 25 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இறைவனை சேர்ந்திருக்கிறார். இவருடைய அன்பு மகன் அடுத்த சின்னப்பர் அவர்களை இறைவனுக்கு கொடையாக கொடுத்திருக்கிற இந்த மேலான அன்பு நேரத்தை நினைத்து பார்த்து தாயினுடைய ஆண்மலை பாற்றிக்காய் நாம் ஜெபிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியை தலைமையேற்று ஜெபிக்க இருக்கிற நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் நம்முடைய அன்பு ஆயர் நீதிநாதன் அவர்கள், நம்முடைய மறை மாவட்ட ஆயர் இல்ல தந்தையர்களும் மற்ற மூத்த குருக்களும் தந்தையுடைய வகுப்பு தோழர்களும் சபையை சேர்ந்த அருட்தந்தையர்களும் இங்கே இருக்கிறார்கள், அருட்சுவரில் இருக்கிறார்கள். எல்லோருடன் இணைந்து நாம் இந்த தெய்வ திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுத்து நம்முடைய தாய் தெய்வத்திரு ஞானப்ப அவர்களுக்காக நாம் இந்த தெய்வ திருப்பலியிலே மன்றாடுவோம். மக்கள் முன்னிருக்கைகளிலே அமர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாமதமாக வருகிறவர்கள் எனது வலதுபுறத்தில் பின்னிருக்கையில் அமர்ந்து கொள்வார்கள். இறை மக்கள் இருக்கையில் வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனது வலதுபுறத்தில் இருக்கிற எல்லா இருக்கைகளையும் இறை மக்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அனைவரும் தெய்வ திருப்பலிலே கலந்து கொள்வோம். வருகை பாடலுக்காக நாம் எழுந்து நிற்போம். அருட்தந்தையர்கள் திருடி அணிந்து பவனியாக வருகிறார்கள். அவருடைய கரங்களிலே ரோஜா மலரை கொடுத்திருக்கிறோம். அருட்தந்தையர் வருகிற பொழுது தாய்க்காக ஜெபித்து விட்டு அந்த ரோஜா மலர்களை இங்கே இருக்கிற இருக்கைகளிலே பொருத்தி அஞ்சலி செலுத்தும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் ஆண்டவர் அழைக்கின்றார்.
பாற்றி கொடுக்கின்றார், இலை பாற்றி கொடுக்கின்றார். நோயினில் மருத்துவரா, உயரினில் ஆறுதலா, நோயினில் மருத்துவரா, அடிமையின் விடுதலையா ஆண்டவர் இருக்கின்றார். சுமையை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார், இலை பாற்றி கொடுக்கின்றார். திருப்பலி முன்னுரை. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற இறை இயேசுவின் வார்த்தையை, உயிருள்ள வார்த்தையை நினைவில் கொள்வோம். திருமதி ஞானப்பூ கடந்த 75 ஆண்டுகளாக இவ்வுலகில் அவர் தன் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஆற்றிய பணிகள் ஏராளம். கணவர் திரு ஞானப்பிரகாசம் இறையடி சேர்ந்தபின் மகன்கள் 4, மகள்கள் 2, பேர பிள்ளைகள் 13, கொள்ளு பேர பிள்ளைகள் 4 பேர். இத்துணை செல்வங்களையும் இந்நாள் வரை கட்டி காத்தவர். அதிலும் தாயாம் திருச்சபைக்கு அருட்பணி சின்னப்பர் அதிபர் தந்தை மலைமலை மாதா அருள்தலம் அவர்களை கடவுள் பணிக்கென தத்து கொடுத்தவர். இன்று அவரின் இழப்பு நம் அனைவருக்கும், குறிப்பாக அவர்களது பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைவருக்கும் தாங்க இயலாத ஒன்று. இந்நாள் மறக்க முடியாத நாள், இறையடி சேர்ந்த நாள். அவரது தாயாரின் விசுவாசம், பக்தி, நாள்தோறும் ஆலய திருப்பலிக்கு செல்வது, ஜெபமாலை சொல்வது, பிள்ளைகள் வெளியில் செல்லும் போது சிலுவை அடையாளம் வரைந்து அனுப்பும் பழக்கம், அத்தனையும் அவர்களது பிள்ளைகளுக்கு அவர் விட்டு செல்லும் ஞான சொத்து என்றால் அது மிகையாகாது. இந்த இறுதி சடங்கு திருப்பலியை தலைமை ஏற்று நடத்தும் நமது செங்கை மறைமாவட்ட மேதகு ஆயர் நீதிநாதன் அவர்களையும், அவருடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் அனைத்து அருட்பணியாளர்கள், திருப்பலியில் பங்கேற்கும் அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், இறை மக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அருட்பணி சின்னப்பர் அவர்களின் தாயாரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் இறைவன் ஆறுதல் அளிக்கவும் இத்திருப்பலி வழியாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று மொழிந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
வாழ்வு தரும் வார்த்தைகளிலே நம்பிக்கை வைத்து நம்முடைய அன்புக்குரிய சகோதரி, அன்புக்குரிய தாய் திருமகு ஞானப்பூ அவர்களை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களில் ஒப்படைப்பதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலி ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு காணிக்கையாக மாறு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே, உன் திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தாரென நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரில் துயில் கொண்ட உம் அடியார் திருமகு ஞானப்பூ இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பமடைய இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல் பறந்து சுடர் விடுவார்கள்.
நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள், மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சுமைகளால் சோர்ந்தோரே, நீங்கள் என்னிடம் வாருங்கள். என் நுகம் இனியதுவே, என்றும் என் சுமை எளியதுவே. பாடுவோம். சுமைகளால் சோர்ந்தோரே, நீங்கள் என்னிடம் வாருங்கள். என் நுகம் இனியதுவே, என்றும் என் சுமை எளியதுவே. சுமைகளால் சோர்ந்தோரே, நீங்கள் என்னிடம் வாருங்கள். என் நுகம் இனியதுவே, என்றும் என் சுமை எளியதுவே. வாழ்க்கையின் வாசலிலே எனக்கு வருத்தங்கள் பல உண்டு. வாழ்க்கையின் வாசலிலே எனக்கு வருத்தங்கள் பல உண்டு. வாரி அணைத்துக் கொள்ள இயேசு என்னுடன் இருக்கின்றார். வாரி அணைத்துக் கொள்ள இயேசு என்னுடன் இருக்கின்றார். சுமைகளால் சோர்ந்தோரே, நீங்கள் என்னிடம் வாருங்கள். என் நுகம் இனியதுவே, என்றும் என் சுமை எளியதுவே. உலகத்தின் போக்கினிலே இதய விலாசத்தை தொலைத்து நின்றேன். உலகத்தின் போக்கினிலே இதய விலாசத்தை தொலைத்து நின்றேன். நிரந்தரம் காணுவதில் நானோ என் சுமை குறைய கண்டேன். நிரந்தரம் காணுவதில் நானோ என் சுமை குறைய கண்டேன். சுமைகளால் சோர்ந்தோரே, நீங்கள் என்னிடம் வாருங்கள். என் நுகம் இனியதுவே, என்றும்
சோதோரே நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்னுகம் இனியதுவே என்றும் என் சுமை எளியதுவே என் சுமை எளியதுவே. உயிரும் உயிர்ப்பும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓமானவடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பதினோராம் அதிகாரம் 25 முதல் 30 வரை உள்ள இறை திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவர் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1997ஆம் ஆண்டு ஒரு ஆகஸ்ட் மாத வாக்கிலே நடந்த ஒரு நிகழ்வு. அப்பொழுது இது ஒன்றுபட்ட பங்கு, தண்டலம், காந்திநகர் இருவேறு பங்குகள் அல்ல, மதுராந்தகத்தோடு இணைந்த துணை பங்குகள். நானும் இங்கே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிய நாள். கனகமாசத்திரத்திலிருந்து இளங்குருமட மாணவர்கள் கிராம அனுபவத்திற்காக வர வேண்டும் என்று என்னுடைய நண்பர் அருள் தந்தை சாஞா ராஜா அவர்கள் இளங்குருமட மாணவர்களோடு இங்கே தண்டலத்தை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து நம்முடைய கண்ணீர் இல்லத்திலே தங்கி கொண்டு ஒரு கிராம அனுபவம். ஒரு செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலி முடிந்தவுடன் மக்கள் எல்லோரும், எளிய மக்கள், மிக சாதாரண, மிக எளிமையான, ஆனால் ஏராள பாசம் நிறைந்த தண்டல மக்கள் எல்லோரும் இப்படித்தான் இங்கே கூடியிருக்கிறோம். நான் நின்று கொண்டிருக்கின்ற மேடை மிக குறுகிய வாசல் மட்டுமே.
பிறகு அந்த மாதத்திலேயே இது இவ்வளவு பெரிய மேடையாக உருவாக்கினோம். அப்பொழுது எல்லாரும் பிரதருங்களாம் வந்திருக்காங்க, என்ன செய்யலாம், எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க. கல்லறை பற்றி பேசினாங்க. இப்போ கூட ரொம்ப தூரம் அவர்கள் செல்ல வேண்டி இருக்கும். அப்போ ஒரு குரல், ஒரு நல்ல நீண்டு உயர்ந்த ஒரு மனுஷி, அவருடைய பெயர் ஞானப்பூ. அந்த ஞானப்பூ இங்கே இந்த திருப்பீடத்தின் முன்னால் கிடத்தப்பட்டிருக்கிறார். ஞானப்பூ சொன்னார், சாமி என் வீட்டுக்கு போக வழியே இல்லை சாமி. அப்படியாம்மா, இந்த பக்கம் வழி இல்லை, இந்த பக்கமும் வழி இல்லை, ஒத்த அடியில் தான் எங்கள் வீட்டுக்கு போகணும். சரி, காலையில் வந்து பார்க்கலாமே. இப்பயே வா சாமி, அங்கே வெளிச்சம் இல்லை. உடனே ஒரு விளக்கு எல்லாம் கொண்டு வந்தாங்க, டார்ச் கூட இல்லை. அதை எடுத்து பார்த்தோம், அவ்வளோ ஒன்றும் தெரியல. சரிம்மா, காலையில் வந்து பார்க்கலாம். காலையில் சென்று பார்த்தோம். அவர்களுடைய இல்லத்திற்கு செல்வதற்கு ஒரு ஆள் நடப்பதற்கு ஒரு சைக்கிள் கூட செல்ல முடியாது. அப்போ இந்த தாய் ஞானப்பூ ஞானத்தோடு தானும் தன்னுடைய அந்த தெருவில் இருக்கின்ற எல்லோரும் அவர்கள் நடமாட வேண்டும் என்பதற்காக அவர் ஞானத்தோடு போட்ட ஒரு விதை, அடுத்த நாளே அது ஏறக்குறைய 6 அடி சாலையாக மாறினது. நம்முடைய இளங்கூர் மட மாணவர்கள் எல்லோரும் இணைந்து, கொஞ்சம் பிரச்சனை கசமுசா என்று வந்தது, இந்த பக்கம் இருப்போம் இந்த பக்கம் இருந்தோம், ஆனாலும் உறுதியாக நின்று ஒரு சாலை அமைக்கப்பட்டது. இவருக்கு சொல்லொன்னா மகிழ்ச்சி, சொல்லொன்னா மகிழ்ச்சி. என்னெல்லாம் இருந்ததோ, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறார், கூழ் வந்து கொடுக்கிறார், மோர் வந்து கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து பிள்ளைகளெல்லாம், ராஜா எங்கிருந்தோ வந்த மகாராஜன்கள்லாம் எங்களுக்கு ரோடு போட்டாங்க. நேற்று மாலை நான் இங்கே வந்தேன். மாலை போடுவதற்காக நான் வந்த பொழுது என்னுடைய ஜீப் அவருடைய வீடு வரை நல்ல சூப்பராக போடப்பட்டிருந்த அந்த சிமெண்ட் சாலையிலே சென்று வீட்டு வாசலிலே நின்றது. மிக பெருமிதமாக இருந்தது. கீழே இறங்கிய போது எல்லாரும் சொன்னார்கள், மேலம் அடித்து கொண்டவர் ரோடு போட்ட சாமி என்று. நான் ரோடு போடவில்லை. இந்த ஞானப்பூவினுடைய விண்ணப்பம், என்ன செய்யலாம் இந்த ஊருக்கு என்று சொன்ன பொழுது, எங்களுடைய பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அங்கே சாலை இல்லை என்று அவர் சொன்னது இன்று ஒரு அழகிய சாலையாக அங்கே உருவெடுத்திருக்கிறது. அவருடைய ஞானம் அது, அவருடைய பங்களிப்பு அது இந்த ஊருக்கு. அதற்கு முந்தின மாதம் ஜூன் மாதம் அந்தோணியார் திருவிழா, பங்கு முழுவதும் அந்தோணியார் திருவிழா. மதுராந்தகமும் அந்தோணியார், இங்கேயும் அந்தோணியார், மலைப்பாளையமும் அந்தோணியார். ஆகவே எல்லாவற்றையும் திருவிழா நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இங்கு ஒரு கூட்டம். இந்த வருட திருவிழா எப்படி கொண்டாடலாம், என்ன பண்ணலாம்? ஊரில் ரொம்ப எளிய மக்கள், கடினமான உழைப்பாளிகள், அதிக படிப்பறிவே அப்போ இல்லை, இன்றைக்கு நிறைய படிப்பறிவு. அப்போ குடி, நான் நிறைய அவதிப்பட்டவர்கள். அப்போ எல்லாரும் இங்கே என்ன பிரச்சனையை கையில் எடுத்து இந்த விழாவை கொண்டாடலாம். அப்பொழுது மிகுந்த ஞானத்தோடு எழுந்து சொன்னவர், சாமி ஒரே குடிகார ஊராக இருக்கு சாமி, கோச்சுக்காதீங்க யாரும், இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்து இருக்கிறோம், குடிகார ஊராக இருக்கு சாமி, அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ உடனடியாக என் மனசில் டக்குன்னு உதித்தது, குடியை வீழ்த்தி கொடியை ஏற்றுவோம். அப்போ நம்ம ஊரில் இருக்கிற எல்லா குடியினால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் தேர்ந்தெடு, கொண்டு வா, அவங்க தான் அன்னைக்கு கொடி ஏற்றணும். அந்த வருட திருவிழா ஒரு உறுதி எடுத்து, இவங்க தான் பெண்கள்லாம் போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, சாமி இந்தாலையும் சேர்த்துக்க எல்லாம் வந்துட்டாங்க. ஃபாதர் KJ பிரான்சிஸ் செய்யூர் பங்கு தந்தை இங்கே வந்தார் கொடியேற்ற. நான் சொன்னேன், சாமி நீங்கள் கொடியேற்ற வேணாம், பூசை மட்டும் வைங்க, கொடியேற்ற கொஞ்சம் விஐபிங்க இருக்காங்க. யாராவது என்ன இல்லாமல் விஐபினார், கொஞ்ச நேரம் பாருங்க. அப்போ
நம்முடைய திருமதி ஞானப்பு போன்ற இந்த அம்மா இவர்களை போன்ற ஒரு சில பெண்கள் உறுதியாயிருந்து, அப்போ இவங்க சொன்னதெல்லாம் தபார் உஷாரா இருங்க, சத்தியம் பண்ணி கொடியேற்றுறீங்க, குடியை விட்டுறணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. அன்னைக்கு குடியினால் பாதிக்கப்பட்ட 9 பேர் அன்னைக்கு கொடியேற்றினார்கள். எல்லோரும் உறுதியாய் சொன்னார்கள், கொடியை வீழ்த்தி கொடியை ஏற்றுவோம். கொடி ஏற்றப்பட்டது. குடி முற்றிலுமா அழிந்ததா? கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய தேக்க நிலையை சந்திக்கத்தான் செய்தது. அப்ப மிக எளிமையானவர்கள், மிக சாதாரணமானவர்கள். ஆனால் கடவுள் எவ்வளவு பெரிய ஞானத்தை விதைத்திருக்கிறார். இவர் பெயரும் ஞானம், இவருடைய கணவர் பெயரும் ஞான பிரகாசம். மிக பொருத்தமாய் இந்த ஞானம் வெளிப்பட்டது. ஞானம் பிரம்மாண்டமானது அல்ல, ஞானம் மிகச்சிறியது. ஆனால் அது வெளிப்படுகின்ற பொழுது ஆழமாய் வெளிப்படுகிறது, அழுத்தமாய் வெளிப்படுகிறது, அது விஸ்வரூபமாய் வெளிப்படுகிறது. இப்ப சின்ன சின்ன மனிதர்களுடைய நல்ல கனவுகள், இந்த ஊர் நலம் பெற வேண்டும் என்கின்ற நல்ல கனவுகள் எல்லாம் ஊருக்கு நன்மை பயக்கின்றன. 98ஆம் ஆண்டு தவக்காலம். தவக்காலத்திற்கும் இதே போல எல்லாரையும் கூட்டி நாம் என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது மறுபடியும் எனக்கு இன்றும் நினைவுக்கு வருகிறது. அப்பொழுது நம்முடைய அருட்தந்தை சின்னப்பரெல்லாம் மாணவன், இங்கே மாணவனாக இருக்கிறார். அருட்தந்தை செல்வம் ராயப்பன் போர்டிங்கில் படித்தார். இவர் இன்னும் ஒரு சிலர் சொன்னார்கள், சாமி காலங்காலமா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் பள்ளிக்கூடம், காலங்காலமா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான். பிள்ளைங்க இங்கேயே படிப்பை விட்டுருது, முறப்பாக்கத்துக்கு போக மாட்டேங்குதுங்க, மதுராந்தகத்துக்கு போக முடியல. பள்ளிக்கூடத்தை ஏதாவது செய்யலாம். என்ன செய்யலாம்? 6ஆம் கிளாஸ் ஆரம்பிக்கலாம் சாமி. உறுதி எடுக்கப்பட்டது. அந்த கூட்டத்திலேயே அடுத்த நாளே பேனர் வச்சாச்சு. வரும் கல்வியாண்டில் தண்டலம் ஆர்சி தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளியாக உயர்கிறது. இதை கேள்விப்பட்ட காந்தி நகர் மக்களும் நாமும் இதே உறுதியை எடுக்கலாம். அங்க ஒரு போர்டு போட்டப்பட்டது. வெறும் காடா துணி, வெள்ளை துணியில நீளத்தில் குருமூர்த்தி தான் எழுதினான். அங்கே எழுதப்பட்டது, காந்தி நகர் நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளியாக உயர்கிறது. அடுத்த நாள் 2 பேனர் வைக்கப்பட்டது. பங்கு தந்தை ஃபாதர் ஆம்ப்ரோஸ் ரொம்ப வருத்தப்பட்டார். என்ன திடுதிப்புன்னு பல்ட்டிங்க ஃபாதர், இது 60 வருஷம், அது 90 வருஷம், எப்பொழுதுதான் இந்த தலைமுறை மாற்றம் பெற வேண்டும். செய்யலாம். ஒரு உண்டியல் கொடுத்தோம். அந்த தவக்காலம் முழுவதும் சேகரிக்கப்பட்ட தொகை 3 பங்குகளும் சேர்ந்து 7000 ரூபாய். அதை பங்கு தந்தையிடம் கொடுத்து 2 பள்ளிக்கூடத்தையும் முன்னேற்றுங்க என்று சொல்லிதான் நான் அச்சரப்பாக்கம் நகர்ந்தேன். இன்று தண்டலம். சாமி இந்த பள்ளிக்கூடத்தை உயர்த்தணும் என்று சொன்ன ஞானப்பூ, அவருடைய ஞானம் அது உடனடியாக நடுநிலை பள்ளியாக உயர்ந்து ஃபாதர் தாமஸ் பிரேம்குமார் காலத்திலே அது உயர்நிலை பள்ளியாக கட்டிடங்களோடு வளர்ந்து, அருட்தந்தை ஆனந்த் அவர்களுடைய காலத்திலே அது மேல்நிலை பள்ளியாக உயர்ந்து ஒரு இல்லத்தோடு உயர்ந்து இன்று ஒரு முழுமையான மேல்நிலை பள்ளி இங்கே இருக்கிறது. அன்று இந்த ஞானத்திலிருந்து விழுந்த ஒரு சின்ன துளி, நம்ம பள்ளிக்கூடம் பெருசாகணும், நம்ம ரோடு கிடைக்கணும் சாமி, குடிப்பழக்கத்திலிருந்து நீங்கணும் சாமி, நம்முடைய பள்ளிக்கூடம் வளரணும் சாமி என்கின்ற சின்ன கனவுகள், சின்ன ஆசைகள் மிகுந்த நம்பிக்கையோடு மிகுந்த ஞானத்தோடு வெளிப்பட்டது. தண்டலம் என்று பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் வந்த அருட்பணியாளர்கள்லாம் தன்னலமன்றி உழைத்து இன்று இங்கிருந்து 2 குருக்கள், குருமானவர்கள், இன்னும் நன்கு படித்தவர்கள், இப்படி பலரும் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். எளிய மனிதர்களுடைய விசுவாச அறிக்கை, எளிய மனிதர்களுடைய விசுவாசம் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னொன்றும் கூட நினைவுக்கு வருகிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருகிறேன். எல்லோரும் அப்படியே ஆங்காங்கு திட்டாக நிற்கிறார்கள். என்ன என்று கேட்கிறேன். நம்ம ஊர் பிள்ளைங்க விழுப்புரம் பக்கத்தில் மீன் எடுக்க போனாங்க, வாங்கி இங்கே கொண்டு விற்பது. ஆக்சிடென்ட்ல மாட்டி 2 பேர், ஒருத்தர் செத்துட்டான், உயிருக்கு போராடுறாங்க அப்படின்னு. நான் ஒரு இளம் குரு, சரி வாங்க பூசைக்கு போலான்னு. அப்பொழுது இந்த தாய் இன்னும் மற்றவர்கள் எனக்கு ஒரு பக்குவத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? சாமி இப்ப எல்லாரும் ஒரு லாரி பிடிச்சிட்டு போய்
அது என்னான்னு கண்டுகிட்டு வந்து சாயங்காலமாக அங்கே பூசை வச்சுக்கலாமே. என்ன ஒரு பெரிய பாஸ்டல் அப்ரோச், எவ்வளோ பெரிய ஒரு அழகான செய்தி, மிக எளிமையாய் நடந்தேறியது. நானும் போகலாம் அப்படின்ட்டு அவங்களோட நானும் போனேன், வந்தோம். அடுத்த நாள் தான் திருப்பலி, அது இறப்பு திருப்பலியாக. ஆனால் இப்படி அவர்கள் எப்படி ஒரு உறவார்ந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அழுவாரோடு அழுவது, எல்லோரும் சேர்ந்து நாம் அங்கு செல்வோம், பிறகு வந்து எல்லோரும் திருப்பலியில் பங்கு கொள்வோம். இவையெல்லாம் ஞானமாக நான் கருதுகிறேன். வெறும் பெயர் அல்ல ஞானப்பூ. அவருடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன விஷயங்கள், நான் இவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எழுதி வைத்து நான் திருப்பி பார்த்து படிக்கின்ற பொழுதெல்லாம் எப்படி நான் பக்குவப்பட்டிருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களால். இன்று ஒரு அருமையான குருவை நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறார் அருட்தந்தை சின்னப்பர். அருட்தந்தை சின்னப்பர் நான் இங்கே பணியாற்றிய காலத்திலே குருமடத்திற்கு அனுப்பப்பட்டவர். அருட்தந்தை சின்னப்பர் என்னோடு களப்பணி செண்டிவாக்கத்திலே ஆற்றினார். தன்னுடைய உதவி பங்கு பணியை என்னோடு தோமையார் மலை திருத்தலத்திலே பணியாற்றினார். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை மிக நேர்த்தியாக, அதில் முழுமையான ஈடுபாடு கொடுத்து அதை எவ்வளவுக்கு எவ்வளவு புதுமையாய் செய்ய வேண்டும் என்று அதில் நிறைய புதுமைகளை மிகுந்த ஆர்வத்தோடு உழைத்து, கடினமாக உழைத்து, அவர் எல்லாவற்றிலும் உழைப்பு, தன்னுடைய படிப்பு. இன்று அவர் ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். தான் பணியாற்றிய இடங்களிலெல்லாம் அதை மிகச் சிறப்பாக நேர்த்தியாக கொண்டு வந்த திறன், அந்த ஞானம் நிச்சயமாய் அவருடைய தாய் தந்தையிடமிருந்து. நான் சொன்ன மிக சின்ன காரியங்கள் எவ்வளவு பேருக்கு இந்த ஊராருக்கே நினைவிருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், இது போன்ற எளிய விசுவாசத்தை, எளிய நம்பிக்கை, எளிய ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான மக்கள் நீங்கள். இவர் கொண்டிருந்த விசுவாச வாழ்க்கையை நீங்களும் கொள்ளுங்கள். இவரை போல நீங்களும் உங்களுடைய அன்பை திருச்சபையின் பால், சமூகத்தின் பால் வெளிப்படுத்துங்கள். கடவுளை நேசியுங்கள். எப்பொழுது இங்கே திருப்பலி நிறைவேற்றினாலும் தவறாமல் வந்து திருப்பலியில் பங்கு கொள்ளுகின்ற ஒரு அழகான நல்ல தாய். இவர் நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்திருக்கிறார். நிச்சயமாக இறைவனில் இவர் இளைப்பாறுகிறார். மைக்கேல் ஃபாரடே என்கின்ற ஒரு அறிவியல் அறிஞர், வழக்கமாக அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் கொஞ்சம் சந்தேக கண்ணோடு பார்ப்பார்கள். யூகங்கள், ஸ்பெக்குலேஷன்ஸ், இது இப்படி வரலாம் அல்லது இது இப்படியாக போகும் என்று பலவிதமான யூகங்கள், பலவிதமான பரிசோதனைகள், இதன் பின்னால் ஒன்றை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். மைக்கேல் ஃபாரடே அவருடைய நண்பர்கள் அவரை அடைமொழியிலே மேன் ஆஃப் ஸ்பெக்குலேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள். அவர் மரண தருவாயில் இருக்கிறார். மரண தருவாயில் இருக்கின்ற அந்த மைக்கேல் ஃபாரடே அவர்களை அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், கம் ஆன் ஃபாரடே, வாட் அபவுட் யுவர் ஸ்பெக்குலேஷன்ஸ், உன்னுடைய யூகங்கள் என்ன? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நோ மோர் ஸ்பெக்குலேஷன்ஸ், ஐ வில் ஒன்லி டாக் ஆன் சர்டனிட்டிஸ். நான் யூகங்களை பற்றி, நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி பேசுகின்ற நேரம் அல்ல, உறுதியாய் நடக்கின்ற ஒன்று, நிச்சயமானது, நிரந்தரமானது, நிலைத்தது ஒன்றை பற்றி பேசுகிறேன். ஐ வில் ஸ்பீக் ஆஃப் சர்டனிட்டிஸ். என்ன அது? அவர் சொல்லுகிறார், என் கடவுள் வாழ்கிறார், நானும் அவருடன் வாழ்வேன். என் கடவுள் வாழ்கிறார், நானும் அவருடன் வாழ்வேன். இந்த ஞானப்பூ நிச்சயமாக இத்தகைய உறுதிப்பாட்டில் மிக எளிமையான விசுவாசத்தை அறிக்கையிட்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நான் இறைவனோடு இணைவேனா இணைய மாட்டேனா என்கின்ற கேள்விகள் இங்கே இல்லை. என் கடவுள் வாழ்கிறார், ஆகவே நானும் அவரோடு வாழப்போகிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இவர் விண்ணேறி இருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நாமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே சின்ன சின்ன விதங்களில் நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம். அது ஞானமாயிருக்கும், பலருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். தன் குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் தன் ஊருக்கும், தாய் திருச்சபைக்கும் நல்ல ஒரு ஞானமாய் நிறைந்து விளங்கி இறைவனடி சென்றிருக்கிற இந்த தாய் இறைவனில் நித்திய பேரின்பம் அனுபவிக்க
ஜெபிப்போம். நம்முடைய அன்புக்குரிய சகோதரி ஞானப்பூ அவர்களுக்கு இறைவன் நிலை வாழ்வை வழங்கும்படியும் நாம் எல்லோரும் அவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப வாழ சக்தி தரும்படியாகவும் இந்த வேளையில நாம் பக்தியோடும் நம்பிக்கையோடும் மன்றாடுவோம். நல்ல ஆயனே, எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசிர்வதியும். மக்களின் அடிப்படை தேவைகளை இனம் கண்டு அவர்களது தேவைகளை நிறைவேற்றிட அவர்களுக்கு உதவி செய்திடும் நல்ல மனதை தந்தருளும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னை நம்புகிறவர் நிலை வாழ்வு பெறுவர் என்று மொழிந்த எம் இறைவா, இன்று இறைவனடி சேர்ந்த ஞானப்பூ என்ற உமது மகளுக்கு நித்திய இளைப்பாட்சியை தந்து உம்மை முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள். உலகின் ஒளி நானே என்று மொழிந்த அன்பு இயேசுவே, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், அனைத்து ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவர நிலையினர், பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். உமது உயிருள்ள வார்த்தையை எங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடித்து வாழ நீரே அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்தல மலை மாதா அருள்பணி சின்னப்பர் அவர்களையும் மற்றும் அவரது உடன் பிறப்புகள், உற்றார் உறவினர் அனைவரையும் அவரது தாயாரின் இழப்பை இயலாது தாங்கும். எனினும் உமது ஆசீரும் அருளும் உமது உடனிருப்பும் அவர்களை தொடர்ந்து வழிநடத்த நீரே அவர்களுக்கு வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள இறைவா, எங்கள் அன்பு சகோதரி ஞானப்பூ அவர்களுக்காக நாங்கள் எழுப்புகின்ற இந்த மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நிலை வாழ்வை நீர் வழங்கிட வேண்டுமென, புனிதர்களின் கூட்டத்தில் அவரை சேர்த்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அமர்வோம்.
மேலும் துன்பத்தை மறக்கின்றோம் மேலொரு வாழ்வு ஒன்றியந்து என் மேலும் துன்பத்தை மறக்கின்றோம் மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம் அடியோயாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாய் ஆண்டவரே அடியோயாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாய் ஆண்டவரே. அன்பர்களே, உங்களுடைய என்னுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அடியார் திருமிகு ஞானப்பூ அவர்களின் மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவர் உம்முடைய திருமகனை தம் அன்பான மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதால் அவரை தம் இரக்கமுள்ள நடுவராக ஏற்றுக்கொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்த்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருள்ளோம். தந்தையே, நிறைவுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எம் தாயார் ஞானப்பு என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடைய துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி எங்கள் எல்லோருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் தந்து காத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வடைப்பதாக. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன், முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன். இறைவா உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கிறேன். ஏசையா முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன். எந்த வார்த்தையின் பொருள் என்னவோ
உணவு எந்த வார்த்தையின் பொருள் என்னவோ பூங்கூட்டில் பலரும் எனக்கென்றும் இறப்பில்லையோ இருளில்லையோ தாகமில்லையோ முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கிறேன் ஏசையா முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் நானே உயிர் தரும் உணவு எந்த வார்த்தையில் பொருள் என்னவோ நானே உயிர் தரும் உணவு எந்த வார்த்தையில் பொருள் என்னவோ உம்முழலை உண்ணும் எனக்கென்றும் பசியில்லையோ துயரில்லையோ துன்பமில்லையோ முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கிறேன் ஏசையா முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் நானே உயிர் தருமோக்கு எந்த வார்த்தையின் பொருள் என்னவோ நானே உயிர் தருமோக்கு எந்த வார்த்தையின் பொருள் என்னவோ பூமூட்டில் பருகும் எனக்கென்றும் இறப்பில்லையோ இருளில்லையோ தாகமில்லையோ முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கிறேன் ஏசையா முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் ஒன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாவும் திருமகன் தமது திருவுடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டுச் சென்றார். அதன் பயனாக எங்கள் சகோதரி ஞானப்பூ கிறிஸ்து அளிக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்கினியவர்களே, ஒரு முதியவர் இறந்தால் 2 நூலகங்கள் எரிந்து போகின்றன என்பது ஒரு பழமொழி. உண்மைதான். அன்னை ஞானப்பூ இறந்தது நம் அனைவருக்கும் இழப்புதான். அந்த இழப்பை எல்லாம் ஈடு செய்கின்ற விதமாக ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்ல நமது பாசம் மிகுந்த பங்கு தந்தை அருட்தந்தை பிரவீன் அவர்கள் முன் வருகின்றார்கள். மூன்று வருடங்களுக்கு முன்பாக இங்கே வந்த பொழுது அருள் சகோதரி புஷ்பா சிஸ்டர் அவங்க தான்
முதலில் என்னை அழைத்து சென்ற வீடு ஃபாதர் சின்னப்பர். ஐ திங்க் யூ ரிமெம்பர் சிஸ்டர். யா, அப்போது அவங்க சிஸ்டர் சொன்ன வார்த்தை வந்து முதல்ல ஞானப்பு அம்மா எங்களோட மிகவும் ஐக்கியமாக இருந்தவர்கள். பிறகு அவருடைய ஒரு மகன்தான் ஃபாதர் சின்னப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அருள் தந்தையை தாயின் மூலமாக எனக்கு அறிமுகம் செய்தவர். அப்போது சிறு வீட்டுக்கு சென்று பார்த்த பொழுது படுத்த படுக்கையாக இருந்து கொண்டிருந்தார். அப்போது சிஸ்டர் புஷ்பா தான் அவங்க அந்த அவங்களுக்கு புரிகிற மொழியிலேயே அழகாக பேசி, இவர் தான் நம்ம பங்கு சாமியார் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா ஞானப்பு அம்மா செஞ்ச காரியம் நெத்தியில் சிலுவை போட்டாங்க. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகுதான் ஃபாதர் பாக்கியரிஜி சொன்னது எனக்கு நினைவு வந்தது. அவங்க சொன்ன பிறகு வந்த பிறகுதான் நிறைய காரியங்கள் அந்த ரோடு அகலமாக மாற்றுவது இங்கே ஈஸியான காரியம் கிடையாது. ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றால், ஆனால் அந்த ரோடு அகலமாக மாற்றியதெல்லாம் அவங்களுடைய ஞானத்தின் வெளிப்பாடு என்று கேட்டபொழுது முன்னாடியே கேட்டபொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே அதன் பிறகு அவங்க படுத்த படிக்கையாக திறந்தாங்க. என்னை விட அதிகமாக நமது பாசமிகு தந்தை ஃபாதர் எட்வர்ட், உதவி பங்கு தந்தை, அவர்தான் சென்று நற்கருணை அவர் கொடுத்துட்டு வருவார். பார்த்த பிறகு கடைசியாக 2 நாட்களுக்கு முன்பாக எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாதர் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகன் ராயப்பன் சொன்ன பிறகு உடனடியாக சென்று பார்த்தேன். பார்த்த பிறகு ஐசியூவில் தான் ஆர்டிஃபிஷியல் இதில் தான் வச்சுருந்தாங்க, வென்டிலேஷன், ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷனில் வைத்து கொண்டிருந்த பொழுது ஏன்னா எனக்கு பார்க்கும்போது எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாவை பார்க்கும்போது நான் சொன்னேன், சின்ன கிட்ட சொன்னேன், ஃபாதர் இது நல்லது இருக்காது, அங்கேயே மருத்துவமனை, இது ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் தான் அப்படின்னு சொன்னேன். அந்த நினைப்போடு தான் நான் சென்றேன். அப்புறம் சின்ன வாங்க போய் அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டி கொண்டு போயிட்டு, ஃபாதர் அம்மா பங்கு சாமியார் வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்னா கண்ணில் தண்ணி வந்துச்சு. எனக்கு தெரியல ஏன் கண்ணில் தண்ணி வந்தது. அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொன்னப்போ தலையை அசைச்சாங்க. நான் ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் நான் பார்த்தது யாரும் அது மாதிரி இல்லை, ஒரு 5-6 பேர் பார்க்கும்போது. ஆனால் அவ்வளோ ஒரு குருக்கள் மீது அதிகமாக பற்றுதல் கொண்டு வாழ்ந்த தாய். இது உங்கள் பிள்ளைங்க நல்லா உணர்ந்திருப்பீங்க இல்லை? சேகரையா இருக்கீங்க, ராயப்பன் இருக்கீங்க, ஜோசப் இருக்கீங்க, மகள்கள் இருக்கீங்க, இத்தனை சாமியார் வந்திருக்காங்க பாருங்க. உங்கள் தாய்க்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ அழகான பிரசங்கம் சொன்னாங்க பாருங்க. உங்களை பற்றி எங்களை பற்றி அடுத்த தெருவு கூட தெரியாது. ஆனால் ஒரு தாயை பற்றி ஒரு பிரசங்கம் வைக்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை இதுதான். நம்ம பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இதுதான். புரியுதுங்களா? அதனால இந்த தாய் மிகப்பெரிய ஒரு சாட்சிய வாழ்ந்திருக்காங்க. நிச்சயமாக இறைவனிடத்தில் உங்களுக்காக நமது குடும்பத்திற்காக பரிந்து பேசுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த தாயின் நித்தியிலை பாற்றிக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் அருள் தந்தை சின்னப்பர் அவர்கள் கூடவே இருந்து ஒரு அருமையான மகனாக இருந்து அந்த தாயை மருத்துவமனையில் இருந்து, அதே போல் மற்ற பிள்ளைகளும் சரி மருத்துவமனையில் இருந்து ஒரு அருமையாக தாய்க்கு செய்ய வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இந்த தாய் நித்தியிலை பாற்றிக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி. அடுத்ததாக குருக்களின் சார்பாகவும் தோழமை குருக்களின் சார்பாகவும் அருள் தந்தை லியோ எட்வின் அவர்கள். வகுப்பு தோழர்கள் சார்பாக குறிப்பாக அம்மா ஞானப்போடைய இந்த இழப்பை தாங்கிக் கொண்டு தந்தை சின்னப்பர் அவர்களுக்கும் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எமது இரங்கலையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்துகிறோம். கோடை விடுமுறை வருகிற பொழுது குருமடத்திலிருந்து வருகிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு மே மாதமும் நண்பர்களாக ஒவ்வொரு வீட்டை சந்திப்பதுண்டு. அதேபோல பெற்றோர் கூட்டம் குருமடத்தில் நடைபெறுகிற பொழுது எங்களுடைய வகுப்பில் இருக்கிற எல்லோருடைய பெற்றோர்களும் நாங்கள் எல்லோரும் கிராமப்புறங்களிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் இங்கே ஒன்று கூடுகிற பொழுது இவர்கள் பரிமாறிக்கொள்கிற நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள், அம்மா ஞானப்பூவை பார்க்கிற பொழுதெல்லாம்
எலிசபெத்து மரியாளுடைய சந்திப்பு எனக்கு அவ்வப்பொழுது நினைவில் வரும். நிறைய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் காலம் இல்லை. இருந்தாலும் சுருக்கமாக பாடல் எனக்கு பிடித்தமான ஒரு பாடல். வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு சுமந்து வந்து இரவா பகலா தினம் தினம் உழைச்சது, சருகு பொறுக்கி வந்து சாதம் படிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில். என் தாயின் இவளை போல் யாரு இந்த ஊரில், தியாகி யாரு தியாகி யாரும் இல்லை போடா, தாயின் காலை வணங்கி கும்பிட்டுட்டு வாடா, அவதான் கோயில் அவதான் உலகம் என்று ஒரு பாடல் சொல்கிறது. நல்ல மறையுரை. ஒரு தாய் இறைவனுடைய இருப்பை, பிரசன்ஸ் ஆஃப் காட், இறைவனுடைய இருப்பை தன் கருவிலே தன் தாய் கொடுக்கிறாள். பிறந்த பிறகு அருகாமையில் அருகில் வைத்து உணர்த்துகிறாள். வளர்ந்த பிறகு உறவிலே அவள் வெளிப்படுத்துகிறார். இறந்த பிறகும் தன்னுடைய இருப்பையும் இறைவனின் இருப்பையும் அழகாக உணர்த்துகிறார் தாய். அம்மா ஞானப்பூ ஒரு பெரிய முதிர்ச்சியான ஒரு தியபோரா போல, ஒரு ரூத்தை போல ஒரு முறை சென்னைக்கு சென்று விட்டு நானும் தன் சின்ன பிறவர்களும் மதுராந்தகம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். பேருந்து இல்லை, இரவு நேரம். அவர் எளிமையாக சொல்லிவிட்டார், நாம நடந்தே போகலாம், இங்கே தான் கிட்டதான் இருக்குது ஊர் அப்படின்னார். நடக்கிறோம் கதைகளை சொல்லிக்கொண்டு நிறைய நகைச்சுவைகளை பேசிக்கொண்டு வருகிறோம். விறுவிறுத்து போய்விட்டது. இங்கே வந்து சேர்கிற பொழுது 12 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். அத்தனை மணி வரைக்கும் கண் விழித்து தன் பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருந்தார். வந்த பிறகும் அவர் எங்களுக்கு உணவு பரிமாறினார். போதுமா என்று கேட்கிறார், விசாரிக்கிறார், தேநீர் கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்படி அருமையான ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எங்கள் வகுப்பு தோழர்களுக்கும் இந்த ஊர் சமூகத்திற்கும். எனவே தந்தை சின்னப்பர் அவர்களுக்கும் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எமது உடனிருப்பையும் ஜெபங்களையும் வெளிப்படுத்துகிறோம். இவரின் ஆன்மா இறைவனின் இரக்கத்தில் இளைப்பாறட்டும். தோழமை குருக்கள் சார்பாக மாலையிட்டு அஞ்சலி செலுத்துகின்றார்கள். அடுத்ததாக இறை மக்களின் சார்பாக மடைமொழி மத அருள்தல பணியாளர் திருவாளர் ரட்சகன் அவர்கள் தங்களுடைய இரங்கல் செய்தியை தெரிவிக்கின்றார்கள். அருள்தல பணியாளர்கள், எம்முடைய அதிபர் தந்தை, துணை அதிபர் தந்தை மற்றும் அருள் கணிகள் பணியாளர்கள் அனைத்து ஊழியர்கள் சார்பாக இந்த இரங்கல் பாக்களை சமர்ப்பிக்கின்றோம். அம்மா, உங்கள் அன்பில் விளைந்த முத்துக்கள் 6. ஆசையாய் வளர்த்த பிள்ளை ஒன்றை திருச்சபை சொத்தாக தந்தாய், முத்தாய் வளர்த்தாய் எம் அதிபர் தந்தை சின்னப்பரை. இன்பம் துன்பம் அனைத்தையும் தாங்கி இதயத்தில் உண்மையை ஊன்றி கொண்டாய், உள்ளத்தில் உயர்த்தி கொண்டாய். ஈகையாக சொன்ன கொடைகளை இந்த ஊரில் அனைத்து மக்களுக்கும் தந்து தந்தை சொன்னது போல விசுவாசத்தில் வளர்த்தாய். உண்மை வழியில் உள்ளம் நெகிழ உடனிருந்து உதவி செய்யும் பாங்கை பெற்றாய். அம்மா, ஊரார் எல்லோரும் உம்மை பின்பற்றி வாழ விசுவாசத்தில் உன்னையே தந்தாய். எது வந்தாலும் என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் இருக்கின்றார், அந்தோனியார் இருக்கிற என்ற பாங்கோடு வாழ்ந்து வந்தாய். அம்மா, நீ வாழ்க. ஏது மறியாத பிள்ளைகள் நன்றாக படிக்க வாழ்வில் உளர பல முயற்சிகள் எடுத்தாய். நன்றி. ஐயம் தீர அயராது உழைத்து தண்டலம் பங்கை உயர்த்த முயற்சிகள் மேற்கொண்டாய். அம்மா, அவ்வை சொன்னது போல உமது உள்ளம் என்னாலும் இந்த பங்கையும் பங்கு மக்களையும் சுற்றி இருக்கும். அயராது நாங்கள் முழைப்போம். ஞானப்பூ இப்பொழுது தன்னுடைய ஜோடியான ஞான பிரகாசம் மலர் மாலையை தேடி
விண்ணகம் செல்கின்று விட்டது. ஞானப்பூ தன்னுடைய கணவர் ஞான பிரகாசம் தேடி மாலையோடு மலராக இணைந்து கொண்ட இந்த நாளையை எங்களுடைய இரங்கல் பாக்களாக அம்மா ஞானப்பவளுக்கு சமர்ப்பிக்கின்றோம். தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இப்படிக்கு அதிபர் தந்தை, துணை அதிபர் தந்தை, அருள் கனிகள் பணியாளர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்கள் சார்பாக நன்றியோடு ஜெபிக்கின்றோம். அருள்தளத்தின் சார்பாக மாலையிட்டு அஞ்சலி செலுத்துகின்றார்கள். அடுத்ததாக அருட் சகோதரி ரோஸ் அவர்கள் தங்களுடைய இரங்கல் செய்தியை பகிர்ந்து கொள்கின்றார்கள். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இன்று நாம் எல்லோரும் ஒரு வாழ்க்கை பயணத்தின் முடிவை சந்திக்கின்றோம். ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு பயணம் என்பதையும் அதன் முடிவு ஒரு இறை தரிசனம் என்பதையும் நம்மை உணர்த்துகின்றது ஒவ்வொரு பிரிவும். ஞானப்பு பாட்டி என்பவர் எங்களோடு இணைந்து செயல்பட்டவர். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டு எங்கள் இல்லம் ஆரம்பித்த காலம் தொடங்கி நீண்ட ஆண்டுகள் எங்கள் இல்லத்தோடு இணைந்து செயல்பட்டவர். அவருடைய ஒவ்வொரு நீக்கங்களையும் பற்றி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். வாழ்க்கையில் ஏற இன்னல்களையும் கஷ்டங்களையும் எல்லாம் தைரியத்தோடு சந்தித்தவர். இறைவனில் விசுவாசம் அர்ப்பணம் செய்து எதையும் தாங்க என்னால் முடியும், இறைவனின் துணை கொண்டு என்ற ஒரே இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து முன்னேறியவர். சும்மா வாழவில்லை. தங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உறுதியாக கட்டி காத்து திட்டமிட்டு செயல்பட்டு ஒரு ஏழை குடும்பினியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு வாழ்ந்தவர். நம்ம எப்படியோ வாழ்வோம் என்று நினைப்போம். அவர்கள் அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் திட்டமிட்டு கணக்கு போட்டு வாழ்ந்து பிள்ளைகளை வழி நடத்தியவர். அதன் ஒரே காரணம்தான் இன்றைக்கு அவர்களின் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்து தன்னுடைய ஒரு மகனை நம் திருச்சபைக்கும் அருட்தந்தையாக கொடுத்ததின் காரணம் இந்த தாயாரின் அடிப்படை நம்பிக்கை தான். எங்கள் கன்னியர் இல்லத்தோடு இணைந்து செயல்பட்டு எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு உதவியாகவும் தைரியமாகவும் இருந்தவர். எங்களால் மறக்க முடியாது. இந்த பயணத்தின் முடிவில் அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், முக்கியமாக அருட்தந்தை சின்னப்பர் அவர்களுக்கும் எங்கள் சபையின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கின்ற அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் எங்கள் சபையின் ஆழ்ந்த இரக்கத்தையும் ஜெபத்தையும் நாங்கள் உரித்தாக்குகிறோம். இப்பொழுது தண்டலம் பங்கின் சார்பாகவும் மதுராந்தக மறைவட்டத்தின் சார்பாகவும் மாலையிட்டு அஞ்சலி செலுத்துகின்றார்கள். HGN மாநில தலைவர் அருட்தந்தை வாட்சன் அவர்களும் மாலையிட்டு அஞ்சலி செலுத்துகின்றார்கள். இவர்களோடு அருட்தந்தை சின்னப்பர் அவர்கள் பணிபுரிந்த மெல்ராசபுரம் பங்கு மக்கள், ராஜாஜி நகர் பங்கு மக்கள், ஆத்தூர் இறை மக்கள் மற்றும் இளையோர் பணியகம் மற்றும் திருத்தலத்தின் சார்பாக எவராது இருப்பில் அஞ்சலி செலுத்திவிட உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
அன்பிற்கினிகளே, இப்பொழுது அருட்தந்தை சின்னப்பர் அவர்கள் சிறிது நேரம் எடுத்துக்கொள்வார்கள். அதற்கு பிறகாக நமது ஆயர் தந்தை அவர்கள் தங்களுடைய இரங்கல் செய்தியை தெரிவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் இறுதி ஜெபத்திற்காக கடந்து செல்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றிலிருந்து இந்த மணித்துளி வரைக்கும் நான் கடவுளிடத்தில் ஜெபித்துக் கொண்டது, இறைவா, சற்றும் உடைந்து போகாமல் கண்ணீர் சிந்தாமல் இந்த திருப்பலி நிறைவு வரைக்கும் எனக்கு சக்தி கொடு என்றுதான் நான் கடவுளிடத்தில் ஜெபித்தேன். கடவுள் எனக்கு முயற்சி தருவார் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றியோடு சேர்ந்து என்னுடைய சிந்தனையையும் பகிர்ந்து கொள்கின்றேன். நம் அன்பு ஆயர் மேதக நீதிநாதன் ஆண்டகை எல்லா நிலையிலும் குடும்பத்தின் மீதும் என் மீதும் தனிப்பட்ட அக்கறையும் கரிசனையும் கொண்டவர். என்னுடைய பணி வாழ்விலே நிறைய உறுதுணையாய் இருந்து என்னை பணி செய்ய ஆர்வமாய் நம்பிக்கையோடு பணித்தலங்களில் அமர்த்தியவர். அன்புக்குரியவர்களே, குருக்களுடைய தாயும் தந்தையும் இறந்து விட்ட பிறகு அந்த இடத்தில் தாயாக தந்தையாக இருப்பவர் நம் ஆயர் அவர்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் எல்லோரும், குருக்கள் எல்லோரும் இந்த தாயின் மடியிலே தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே என்னுடைய முதற்கண் நன்றியை நம் அன்பு ஆயர் அவர்களுக்கு அன்போடு நான் உரித்தாக்குகின்றேன். தேங்க்யூ பிஷப். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கூட மற்ற ஆயர்களும் என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்காக ஆறுதல் சொன்னார்கள், அம்மாவிற்காக ஜெபிக்கிறேன் என்றும் உறுதி சொன்னார்கள். நம்முடைய வேலூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு அம்பரோஸ் ஆண்டகை அவர்கள், வேளாங்கண்ணி தியானத்தில் இருக்கிறேன், இல்லை என்றால் அவசியம் நிச்சயம் நான் வந்திருப்பேன், எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு என்று சொல்லி அவர் என்னை தேற்றினார், ஆறுதல் படுத்தினார். பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்ட ஆயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு, நான் வருகிறேன், ஆனால் நான் வெளியில் இருக்கிறேன், என்னால் வர முடியாத சூழல், இல்லை என்று சொன்னால் அவசியம் நான் வந்திருப்பேன் என்று அவர் சொன்னார். அதனால் அவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நம்முடைய சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தின் மேலாண் ஆயர் மேதகு AM சின்னப்பா பேராயர் அவர்களும் என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்லி ஜெபித்தார். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறைமாவட்ட ஆயரின் பொது பதில் குரு பேரருட் தந்தை எஸ்தாக்கியூஸ் அவர்கள் நேற்று தினத்திலும் இப்பொழுதும் எப்பொழுதும் எனக்கு உறுதுணையாய் இருந்து ஒரு அண்ணனை போன்று, சகோதரனை போன்றுதான் என்னோடு பழகி கொண்டிருக்கிற என்னுடைய பணி காலங்களிலே நானும் அவரும் பணிகளிலே நிறைய இடங்களில் ஒரே இடத்திலிருந்து பணியை செய்து கொண்டிருந்திருக்கிறோம். அது நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். பேரு தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள் தந்தை ரெஜிஸ் அவர்கள் எனக்கு இறை அழைத்தல் விதையை விதைத்தவர். நான் இப்பொழுது உங்கள் முன் குருவாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் சொன்னதை போன்றுதான். நான் மாணவனாக 12ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது என்னை தேவ அழைத்தலுக்கு பூந்தமல்லிக்கு அழைத்து சென்று என்னை அவர் சேர்த்தார். இப்பொழுது நான் குருவாக இருக்கிறேன். என்னுடைய பணியிலே உறுதுணையாய் எல்லா நிலையிலும் இருக்கிறார். அம்மாவை பற்றி நான் தெரியாத நிறைய செய்திகளை இந்த மறையுறையிலே சொன்னதை பொறுத்து நான் உண்மையாகவே பிரமித்து போகிறேன். என்னிடத்தில் நம்பிக்கை, விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் என் தாயினிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை இந்த நிலையில் எனக்கு நிரூபணம் ஆகிறது. ஆகவே அருள் தந்தை ரெஜிஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயரில்ல ஆலோசனை தந்தையர்கள் எப்பொழுதுமே என் பணித்தளத்தில், என் பணி வாழ்விலே இந்த நாட்களிலும் கூட உறுதுணையாய் இருக்கின்றார்கள். மறைமாவட்ட இயக்குனர் தந்தை ஏஸ் ஆண்டனி அவர்கள், மறைமாவட்ட பொருளாளர் அருட்தந்தை ஆனந்த் அவர்கள், நம்முடைய மறைமாவட்ட சான்சலர் தந்தை ஜெயசலன் அவர்கள், ஆயரின் நீதிபதில் குரு லூயிஸ் ராயர் தந்தை அவர்கள், இன்னும் ஃபாதர் நிறைய அகஸ்டின் ஃபாதர், ப்ராப்பர்ட்டி மேனேஜர் என்று ஆயரில்ல தந்தையர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, ஆயரின் செயலர் தம்பி ஜோசப் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வகுப்பு தோழர்கள் உண்மையாகவே எனக்கு பலமும் சக்தியும் அவர்கள்தான்.
நாங்கள் 13 குருக்கள் திருநிலைப்படுத்தினோம். இன்றளவிற்கும் 12ஆக இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையோடு பணி செய்து கொண்டிருக்கிறோம். பணி பகிர்வு, உறுதுணை, பக்கபலம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய வகுப்பு தோழர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் பங்கு தந்தையர்கள், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முன்னாள், எங்கள் பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள் அருட்தந்தை தாமஸ் பிரேம்குமார், அருட்தந்தை அருள் ஆனந்த், அருட்தந்தை அடைக்கலராஜ், அருட்தந்தை வேளாங்கண்ணி, இன்னும் அருட்தந்தை பிரபுதாஸ், இன்னும் நிறைய முன்னாலே சிசி அருட்தந்தை சிசி அம்ப்ரோஸ் ஆண்டகை, அருட்தந்தை ஜோசப் மாணிக்கம், அவர்களோடு இணைந்து நிறைய உதவி பங்கு தந்தையர்கள் எங்கள் குடும்பத்தின் மீது தனிப்பட்ட கரிசனை, அக்கறை, குருமானவன் இந்த கான்வென்ட்ல பணி செய்தது என்று அத்தனை நிலையிலும் உறுதுணையாயிருந்த அத்தனை அருட்தந்தையர்கள், பங்கு தந்தையர்களுக்கும் உதவி பங்கு தந்தையர்களுக்கும் தற்போது பணி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்புக்குரிய பங்கு தந்தை பிரவீன் அவர்களுக்கும், அவரோடு சேர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிற உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். இந்த நாட்களிலே என்னோடு இணைந்து எல்லா ஏற்பாடுகளும் எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்திருக்கிற பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்டி கான்வென்ட் சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே எங்க குடும்பத்துக்கு நல்லா பழக்கம் தெரிஞ்சவங்க. எப்பெல்லாம் அம்மா கொஞ்சம் சரிஞ்சிடறாங்களோ உடனே அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. மருந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அழகா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதை போன்று இந்த குழுமத்துல அம்மா ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க. நிறைய பணிகளை செய்திருக்கிறாங்க. அந்த வில்லேஜ் சிஸ்டர் நர்ஸுங்களோடு சேர்ந்து அம்மா வில்லேஜுக்கெல்லாம் சேர்ந்து மருந்தெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. பணிகள் சிறு வயதில் நினைத்து பார்க்கிறேன். அந்த மறக்க முடியாத நினைவுகள் எல்லாம் நினைத்து பார்த்து அருட் சகோதரிகள் அனைத்திற்கும், எஸ்டி சிஸ்டர்ஸ் நிறைய பேர் பல இடங்களில் முன்னால் பணி செய்த இந்த கான்வென்ட்டில் பணி செய்திருந்த அத்துணை அருட் சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்போடு நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் த டைசிசன் பிரீஸ்ட், நம்முடைய மறை மாவட்ட குருக்கள் உண்மையாகவே நம்முடைய மறை மாவட்டத்தின் சொத்துக்கள். எனக்கு தனிப்பட்ட விதத்துல எல்லோருமே முழு அன்பு அமைதிருக்கிறது. எல்லாருமே எந்த குறையும் இல்லாம என்னுடைய நலனில பணியில கரிசனையோடு எந்த பாகுபாடு வேறுபாடு இல்லாம பழகக்கூடிய, கரிசனையோடு இருக்கக்கூடிய அத்துணை தந்தையர்கள் தான் இப்பொழுது இன்றைக்கு சாட்சிகள். நேற்று மதியத்திலிருந்தே குருக்கள், நம்முடைய மறை மாவட்ட குருக்கள் வந்த வண்ணமாய் இருக்கின்றார்கள். என் தாய்க்கு ஜெபித்து அஞ்சலி செலுத்தி தொடர்ந்து ஜபமாலைகள், ஆறுதலான பாடல்கள், இலைப்பாறுதல்கள் என்று தொடர்ந்து குருக்கள் வந்து ஜெபித்த வண்ணமாய் இருந்திருக்கிறார்கள். அத்துணை குருக்களுக்கும் கரம் குவித்தனுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு இந்த நாளிலே நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று அருட் சகோதரிகள் FSJ புரோவின்சியல் சிஸ்டர் அவர்களுடைய குழுமத்தோடு காலையில் வந்து ஜெபித்து அம்மாவினுடைய நலன் விசாரித்து இருந்திருக்கிறார். எப்பொழுதுமே தொடர்ந்து என்னை நலம் விசாரித்து அம்மாவை கழிப்பிறார்கள். FSJ புரோவின்சியல் சிஸ்டர் மற்றும் அருட் சகோதரி ஜெனோவா, டாக்டர் சிஸ்டர் ஜெனோவா இறுதி நாட்களிலே என்னை அலைபேசியில் தொடர்பு, அம்மா இப்படி இருக்கிறாங்க, அனைத்து உபகரணங்களையும் அவர் தந்து இல்லத்திலே அமைப்பதற்கு கொடுத்திருந்தாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜெனோவா அவர்களுக்கும் FSJ புரோவின்சியல் எல்லா குழுமத்திற்கும் FSJ சிஸ்டர்ஸ்க்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக அச்சுறுப்பாக்கம் க்ளூனி சிஸ்டர்ஸ், அவங்க எப்பொழுதுமே தொடக்கத்திலிருந்தே அம்மாவினுடைய வளர்ச்சியில வாழ்வில கரிசனை கொண்டவர்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அம்மா மிகவும் சரிந்து போய்விட்டார்கள். அப்பொழுதே அவர்கள் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொள்ளக்கூடிய தருணத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட அச்சுரப்பாக்கம் க்ளூனி அருட்சகரை எடுத்து சென்றேன். அவர்கள் தேற்றி காப்பாற்றி கொடுத்தார்கள். அடுத்து நாங்கள் அவரை அப்படியாக தேற்றி ஒரு குழந்தை போல நாங்கள் பாதுகாத்து வந்தோம். அருட்சகோதரி மெல்பா சுப்பீரியர், அந்த அருட்சகோதரி மற்ற எல்லாருமே யூக்கரியம்மா வயசானவங்க, ஆனா திருப்பலிக்கு வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அருட்சகோதரி ஜெயமரியம்மா, அருட்சகோதரி மேரி பிரான்சிஸ், இன்னும் எல்லா அருட்சகோதரிகளும் க்ளூனி அருட்சகோதரிகள் இந்த நாட்களிலே தாயினுடைய அந்த இறுதி நேரத்தில் எல்லாத்தையும் அமைத்து கொடுத்தார்கள். இல்லத்திற்கு வந்து அவர்கள் தான் இறுதியாக சொன்னார்கள், அம்மா இனி இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க, ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஹஸ் கான் என்று சொன்னாங்க. அப்பதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தது. ஆகவே மனமார்ந்த நன்றிகளை க்ளூனி அருட்சகோதரிகளுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். HGN ஃபாதர்ஸ், உண்மையாகவே புரோவின்சியல் ஃபாதர் வாட்சன் ஆந்திராவிலிருந்து உடனே நான் வருகிறேன் என்று சொல்லி நேற்றிரவே பயணம் புறப்பட்டு விட்டார். அம்மாவுடைய இறுதி பயணத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆந்திராவிலிருந்து வந்து அவரோடு இருக்கிற அருட்தந்தை சுரேஷ் அவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய அந்தோனி ஆண்டனி அவர்கள், HGN ஃபாதர்ஸ் அனைத்து குழுமத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்முடைய மதுராந்தகம் கொன்சாகா சிஸ்டர்ஸ் காலையில் வந்து ஜெபித்து செல்க, அவர்களுக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். ஆல் த டாக்டர்ஸ் 10-12 வருடங்கள் அம்மா மெடிக்கேஷன்ல தான் இருந்தாங்க, ட்ரீட்மெண்ட் தான்.
தொடர்ந்து ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு டிசீஸ் கால்டு பார்க்கின்சன் என்ற ஒரு பார்க்கின்சன் என்ற ஒரு டிசீஸ், அதுதான் அவங்கள ரொம்பவும் சிதைத்திருச்சு. மற்றபடி அவங்களுக்கு உடல் அளவில் ஹார்ட், லிவர், கிட்னி எல்லாமே, சுகர், பிபி எல்லாமே நார்மல். எஸ்ஆர்எம்ல கூட டாக்டர் சொல்றாங்க, அம்மாவை எங்களுக்கு விடுறதுக்கு மனசில் எப்படியாவது தேய்த்திடணும், காப்பாத்திடணும். ஒன்லி திங் லங்ஸ் வாஸ் அஃபெக்டட். அதுதான் ரொம்ப அவங்கள பாதிச்சு. ஏன்னு சொன்னா அந்த பார்க்கின்சன் டிசீஸ் என்ன ஆகுதுன்னு சொன்னா மெமரி லாஸ்னால அவங்க சாப்பிட்றது அவங்களால முழுங்க முடியல, சளி சளைவா வந்தா முழுங்க முடியல, வெளியில துப்ப முடியல. அப்ப என்னன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே டைரக்டா லங்ஸ்குள்ள போயிட்டு ஃபார்ம் ஆகுது. அப்ப திருப்பி கியூர் பண்றாங்க, திருப்பி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல் த 10 days she was in ICU. அப்போ அந்த ரிசல்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டாக்டர் முடிவுக்கு சொன்னாங்க, இதுக்கப்புறம் நம்ம அவங்கள ரொம்பவும் கொடுமைப்படுத்தி பார்க்க வேண்டாம், லெட் ஷி ஹாவ் அ பீஸ்ஃபுல் டெத், லாஸ்ட் பிரத்ன்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் முடிவுக்கு வந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். அப்போ கூட விடலை, வென்டிலேஷன் அம்மா எந்த அளவு எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ இருக்கட்டும், எல்லா ஏற்பாடும் நம்முடைய வீட்டிலேயே செய்தோம். ஆகவே எல்லா மருத்துவர்களுக்கும் இந்த 10 ஆண்டுகள் நிறைய மருத்துவர்கள் சேர்ந்த இந்த பார்க்கின்சன், அதுக்கு நியூராலஜிஸ்ட் போய் பார்த்தோம், சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்தோம். அம்மாவை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கவனிக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அந்த அனைத்து டாக்டர்கள் சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அருள் தள பணியாளர்கள் தொடக்கத்திலிருந்தே அம்மா இப்படி சிக்கா இருக்கிறாங்க சொன்னதிலிருந்தே அருள் தளத்துல எல்லாருமே தொடர்ந்து ஜெபிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் நான் தாயை காண செல்லும் பொழுதெல்லாம் நான் மழை தாய் நின்று சென்று அவங்க முன்னாடி முகத்தை பார்த்து அழுதுட்டு தான் போவேன். அந்த நம்பிக்கை, அம்மா நீ எனக்கு தாயை காப்பாற்றணும் சொல்லி நம்பிக்கை தாங்கன்னு சொல்லி நான் ஜெபித்து விட்டு செல்வேன். அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. மழை தாய்க்கு நன்றி செலுத்துவதோடு பணியாளர்கள் தாயோடு சேர்ந்து எல்லா பணிகளையும் ஜெபித்திருக்கிறார்கள், அதுக்கு நன்றி. சிறப்பாக அருள் தளத்தினுடைய உதவி அதிபர் தந்த வைஸ் செக்டர் ஃபாதர் லூயி பிரிட்டோ தம்பி இந்த 2-3 நாட்கள்ல அம்மா சரிந்த நாள்ல இருந்தே எல்லா பணிகளையும் எடுத்து தயாரித்து இந்த வழிபாடு இன்னும் ஏற்பாடுகள் எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா நிறைவா செய்து கொடுத்த அன்பு தம்பி லூயி பிரிட்டோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மகுரு அவர்கள் வயது மூப்பின் காரணம் நேற்றே மாலையில ஜபித்து விட்டு அம்மாவை டெய்லி கேட்பாங்க. அவருக்கு சிறப்பான நன்றிகளை அன்போடு அருள் தள தந்தையர்களுக்கும் அருள் தள பணியாளர்கள் அம்மா மீது எப்போதுமே கரிசனையோடு இருப்பாங்க. அம்மா ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கிறாங்க திருத்தலத்துக்கு, அழைச்சிட்டு வருவோம். அம்மாவை அப்படியே உட்காரக்கூடாது. கடந்த ஆண்டு இந்த நாட்கள்லாம் வேளாங்கண்ணியில ஃபேமிலியோடு இருக்கிறோம். எல்லாரும் வேளாங்கண்ணி, பூண்டி மாதா, பாண்டிச்சேரி பசிலிக்கா, திருதி ஆண்டவர் எல்லாத்துக்கும் அம்மாவை கூப்பிட்டு போன வீல் சேர்லயே. அப்புறம் ஒரு நாள் காலையில நான் மட்டும் யாருக்கும் சொல்லாம அம்மா வீல் சேர்ல உட்கார வச்சு எப்படியாவது வேளாங்கண்ணி மாதா அந்த மெயின் ஆல்டருக்கு கொண்டு போனோம் என்று நான் காலையிலேயே அம்மா வீல் சேர வண்டியிலே அந்த வேன்லேயே வச்சு எடுத்துட்டு போனோம். அப்பவே நான் தனியா தள்ளி போயிட்டு அம்மா இதுதான் வேளாங்கண்ணி மாதா மெயின் ஆல்டர், மாதா கும்பிடுங்க, இங்கே தான் காட்சி கொடுத்தோம் சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப அற்புதமா கையெடுத்து கும்பிட்டு வந்தாங்க. அதுக்குள்ள எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, யாருக்கிட்ட சொல்லாம போனேன். இதே நாட்கள் தான் போன வருஷம் கடந்த நாட்கள்லாம் இந்த வேளாங்கண்ணி, பூண்டி மாதா, நம்முடைய அச்சரப்ப மழை மாதா, அதான் பாருங்க கடவுளுடைய சித்தம், எல்லா அன்னையுடைய அருளும் இருக்க வேண்டும் என்று. ஆகவே இந்த நேரத்தில் எல்லா நண்பர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை அன்போடு இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பங்கு தளம் எனக்கு உண்மையாகவே நான் பெற்றுக்கொண்ட அன்பு பாசத்தை என்னுடைய பங்கு தள மக்கள் எனக்கு அப்படியே திருப்பி கொடுத்தாங்க. தாயிரத்தில் பெற்றுக் கொடுத்தது ராஜாஜி நகர் பங்கு எப்பவுமே என்னுடைய அன்பான பங்கு மக்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப பெருமையா இருக்குது. என்னுடைய அன்பு பாசத்தை அவர்கள் வழியா நான் நிறைய பெற்றிருக்கிறேன், என்னுடைய அன்பை பெற்றிருக்கிறாங்க. ராஜாஜி நகர் பங்கு, மெல்ரோஸ் அவர்களுடைய முதல் பங்கு மக்கள் அனைவருக்கும் நன்றி. ஆத்தூர் பங்கு மக்கள், ஒரு வருஷம் தான் இருந்த பங்கு தந்தை யூத் கமிஷன், அவ்வளவு அன்பு பாசம் இன்னமும் எல்லா நிகழ்வுகளுக்கு என்னை அழைத்து கொண்டிருக்க அவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். யூத் கமிஷன் அதில் இருக்கும் பொழுது எல்லா மாணவ இளைஞர்கள் என்று எல்லாரும் நேற்றிலிருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாலை ஒரு குட்டியான ஃபுல்லா மாலைகள் எப்படியும் ஒரு 1000 மாலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இடமே பத்தல, எங்க பண்றது தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் வந்த வண்ணமாய் எல்லாமே எல்லா அன்பு பாசத்தினுடைய நிறைவை நான் காணுறேன். என் தாய் இல்லை, தந்தை இல்லை, ஆனா கடவுள் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸை கொடுத்திருக்கிறாங்க. இங்க இருக்கிறாங்க அப்பா வர்கீஸ், அம்மா சபீனா, இவங்க இப்பொழுது எனக்கு அப்பா அம்மாவா இருக்கிறாங்க. ராமாபுரம் பங்கு 2009 மார்டின் ஜோசப் ஃபாதர் எல்லா மறை மாவட்ட குருக்கள் பெயரை எழுதி போட்டு குருக்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க.
அப்ப அவர்களுக்கு கிடைத்த பெயர் தான் நான். அப்பதிலிருந்து வரைக்கும் மகனாகத்தான். எல்லா நிலையிலும் எனக்கு ஒரு பெற்றோர்கள் சொன்னா அவர்கள் எல்லா குடும்பத்தில் அக்கா அவிலாக்காவுடைய பையனுக்கு புதுநன்மை எடுத்தாங்க. 2 மகன்கள் 1 மகள், என்னோடு சேர்த்து 3 மகன்கள், ஒரே யூனிஃபார்ம் ட்ரெஸ், அப்படியே நிக்க போட்டோ, எல்லாமே திருப்பலி எல்லாமே அந்த அளவிற்கு மகனாகவே ஏற்றுக்கொண்டார்கள். நானும் அவர்களை தாயாக, அக்காவாக, அண்ணன்களை தம்பியாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். ஆன்மீகத்துல அவ்வளவு நம்பிக்கை, விசுவாசம். நேற்று முந்தின அம்மாவுக்கான SRM ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ரொம்ப நேரம் இருந்து அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும் பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டு போயிருக்கிறாங்க. அன்பு பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு நான் இந்த வேலையில தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்னும் நிறைய பேர் நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஆனால் நேரம் கருத கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் நான் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரைக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் என்னை அழைத்து விடுவார்கள். எல்லா நிகழ்வுகளுக்கும். இப்பொழுது கூட ஆன்மகுரு பவுல்ராஜ் அவர்கள் உடல் சரியில்லை, அந்த இடத்துல என்னதான் வைத்து அழைத்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்க நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, அவர் எல்லாருக்கும் பணமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மதுராந்தகம் மறைவட்ட குருக்கள் அனைவருக்கும், அச்சிறப்பாக்கும் பங்கு தந்தை மைக்கேல் அலெக்சாண்டர் மற்றும் VF ஃபாதர் ஜான் பெஞ்சமின், எல்லா அருட்தந்தை அமுல்ராஜ் பங்கு தந்தை, காந்திநகர் பங்கு தந்தை பிரகாஷ், சரண்ராஜ் பாத்தூர் பங்கு தந்தை, செண்டிவக்கம் பங்கு தந்தை, எலப்பாக்கம் பங்கு ஜேக்கப் ஃபாதரை அம்மாவை பார்க்க வந்தாங்க SRM ஹாஸ்பிட்டல், எலப்பாக்கம் பங்கு தந்தை அருட்தந்தை அலெக்சிஸ் மனோகர் மறைமலை நகர் பங்கு தந்தை, தாயைக்கான இறுதி ஆசிரியர் அங்க மருத்துவமனையிலே கொடுத்தாங்க. அவர்களுக்கும் அன்பு நண்பர்கள் இலியோ எட்வின் ஜேக்கப், இன்னும் நிறைய வகுப்பு தோழர்களும் வந்திருந்தாங்க. நேரம் அனுமதி இல்லாத அருட்தந்தை பெஞ்சமின் ஐசக் எல்லாரும் வரணும் ஆசைப்பட்டாங்க. நேரம் இல்லாதனால அவர்கள் வந்து பாதியிலே திரும்பி சென்று விட்டார்கள். ஆகிய அத்துணை அருட்தந்தர்களுக்கும், மருத்துவமனைக்கு வந்த அத்துணை அருட்தந்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்போடு இந்த நிலையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, என்னுடைய பங்கு மக்கள், தண்டலம் பங்கு மக்கள், தாய் இப்படி ஆகிவிட்டால் என்று சொன்ன உடனேயே எல்லாவற்றையும் அவங்க எடுத்து செஞ்சுட்டாங்க. நாங்க அந்த அளவுக்கு டென்ஷனாகவே இல்லை. இந்த அமைப்புகள் எல்லாமே பங்கு மக்கள், தண்டலம் பங்கு மக்கள். ஒரு குருவானவருடைய தாய், நம்ம பங்கு குருவானுடைய தாய், எல்லா ஃபாதர்ஸ் பிஷப் பங்கு மக்கள் வெளியில வர போறாங்க. நம்ம எல்லாம் நல்லா செய்யணும்னு சொல்லி அவர்களே இரவும் பகலுமா உழைத்து கொண்டிருந்தார்கள். அன்பிய தலைவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு பேர உறுப்பினர்கள் நிறைய பேர். நான் ஒவ்வொரு பேரை சொன்னா மத்தெல்லாம் கண்டிப்பா சங்கடம் எனக்கு இருக்கும். அதனால பொதுவாக சொல்லிடுறேன். பங்கு மக்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய தலைவர்கள், பங்கு பேரவை எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் என்னுடைய உறவுகள் தானே, பங்காளிங்க தான் எல்லாருமே. நாங்க பெரிய குடும்பம். ஆக்சுவலா இந்த சாவு வந்து பெரிய சாவு. நேத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரிய சாவு, ஊர்ல பெரிய சாவுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் டே அண்ட் நைட் அம்மா கூட தான் அங்க வீட்டுல தான் இருந்தாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாங்க. என்னுடைய சொந்தங்கள், பெரியப்பா, சித்தப்பா பசங்க எல்லாருமே செஞ்சு இருக்கிறாங்க. அதுவே எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்போடு இந்த வேலைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்ப உறவான அருட்தந்தை குழந்தை ராஜ் அவர்கள் ஆந்திராவிலிருந்து நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி இந்த திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிற அன்பு தந்தை குழந்தைராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை அன்போடு இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்வேன். குடும்பத்தில் இன்னும் 2-3 அருட்சகோதரிகள் இருக்கிறார்கள். அருட்சகோதரி படித்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் வர முடியாத சூழ்நிலை. அவர்களுக்கு நம்முடைய தண்டலத்திலிருந்து இன்னும் 3 அருட்சகோதரர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல சபைகளிலே. ஆகவே அவர்களும் வரவதற்கு முடியாதனால அவருடைய ஆர்வம் செய்திருக்க அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்ப உறுப்பினர், என்னுடைய சகோதர சகோதரிகள், அன்புக்குரியவர்களே, நான் சொன்னதை போன்று அம்மா இத்தனை வருஷம் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா நாங்க யாருமே அம்மாவை ஒரு சுமையா பார்க்கல. 10 வருஷமா, 10 வருடத்திற்கு முன்பாக எங்கள் அம்மாவிற்கு நாங்கள் எல்லாம் குழந்தைகள். 10 வருடத்திற்கு முன்பாக. அதன் பிறகு இந்த 10 ஆண்டுகள் எங்கள் எல்லாருக்கும் அவர் குழந்தையாக மாறிவிட்டார். ஒரு குழந்தையை போலத்தான் நாங்க பார்த்தோம். ஒருபோதும் சலனம் அடைஞ்சதில்லை. அவங்களை தூக்கணும், குளிப்பாட்டணும், உணவு கொடுக்கணும், படுக்க வைக்கணும், துணியை மாத்தணும். ஒரு குழந்தை மாதிரிதான் அவங்க. அவ்வளவு அழகா எல்லாத்தையும் ஸ்மைலிங், சிரிச்ச முகத்தோடு. வலி வேதனை நிறைய இருக்கும், ஆனா சொல்ல மாட்டாங்க. மற்ற பிள்ளைங்கிட்ட பத்தி தப்பாவும் சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த். மற்ற பிள்ளை இன்னொரு பிள்ளையை குறை சொல்றதை அவன் நிறுத்திடுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. கேட்டாலும் கூட சொல்ல மாட்டாங்க. நான் கேட்பேன், ஆனா சொல்லவே மாட்டாங்க. அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா எப்படி கவனிச்சுக்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிறாங்க தான் சொல்லுவாங்க. குறிப்பா என்னோடு பிறந்த ராயப்பன் அவர்களை கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும். இத்தனை வருஷம் அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னு சொன்னா
ராயப்பன், அவருடைய மனைவி பரிமளா, அவர்கள்தான் இந்த இல்லத்துல ஒரு தாயை குழந்தை போல தூக்குவது, தொடைப்பது, சுத்தப்படுத்துவது, உணவு ஊட்டுவது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த தாயினுடைய பேர குழந்தை ரெக்ஸலின் குழந்தை, அது ஒரு குழந்தை. ஆனா அப்ப படிக்கும்போது 5வது படிக்கும், 5வது 4வது தான் படிக்கும். அப்பத்துல இருந்து பாட்டிக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிச்சு. முகத்தை தொடச்சு விடுவது, சாப்பாட்டை ஊட்டுவது, அவ்வளோ கமிட்டடா. நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆனா ரெக்ஸலின் வந்து குழந்தை அவ்வளோ அழகா தாயை பார்த்துக்கிட்டாங்க. அந்த உண்மையாகவே அந்த குழந்தை, அந்த குடும்பம், அந்த இல்லம் ஆசீர்வாதமான இல்லமாக இருக்கிறது. உண்மையாகவே இன்னும் அவர்களுக்கு கடவுள் அப்ப அது அப்பா எங்களை எல்லாம் கரை சேர்த்தார். உண்மைதான். we came from very poor background. ஒன்றுமே இல்லை எங்க குடும்பத்துல. பசி, வறுமை, பட்டினி தான் நாங்க தொடங்கியது. ஆனா இப்போ ஃபாதர் சொன்ன, ரிஜி சொன்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கிறோம். குடும்ப ஆசீர்வாதம். எல்லார் வீட்டிலும் கார் இருக்குது. பெருமைக்கு சொல்லல, பெருமைக்கு நான் சொல்லல, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை சொல்றேன். எல்லாருக்கும் வீட்டிலேயே இருக்குது. ராயப்ப ஒரு டோசர் வண்டி குட்டியான வச்சிருக்கிறார் பிசினஸ்க்காக. அப்படியா எல்லாரும் ஒவ்வொரு நிலையில கடல் உயர்த்தி இருக்கிறாரு. அப்பா கரை சேர்த்தாரு. அம்மா எங்களை எல்லாரையும் கட்டி பிடிச்சு அரவணைச்சு வழி நடத்தினாங்க. 10 வருஷம் 12. அப்பா இறந்தாரு, டீக்கனா இருக்கும்போது இறந்து 16 வருஷம் டீக்கனா இறந்துட்டாரு. அப்பத்துல இருந்தே அம்மாவோடு ஒரு பாசம். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இதுக்கப்புறம் இந்த தாயினுடைய மடியை தான் நாங்க எல்லாரும் பிடிச்சிருந்தோம். அந்த தாயினுடைய மடி உதிர்ந்து விட்டது. நாங்க எல்லாம் அப்படியே சரிஞ்சு போயிட்டோம். நேற்று 12 மணிக்கு என்னுடைய அறையிலிருந்து நான் என்னவோ தெரியல, திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த 12 மணி நாளைக்கு இரவு அம்மா முகத்தை நான் பார்ப்பேனா, ஐயோ மிஸ் பண்றேன் அம்மாவுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அம்மாவுடைய காஃபி அந்த காஃபி இடத்துல சேர் போட்டு உட்காந்து முகத்தை பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன். அன்புக்குரியவர்களே, நான் எப்பொழுதெல்லாம் அம்மாவை காண வருகிறேனோ, நான் காரிலிருந்து இறங்கிய உடனே உள்ள போகிறதுக்கு முன்னாடி வாசல் நின்று அம்மான்னு சொல்லுவேன். நான் அம்மா அவ்வளோ கை கால்லாம் வராது. ஆனா எழுந்து உட்காந்துருவாங்க. எழுந்து உட்காந்து கையை தான் கும்பிடுவாங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அம்மா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அதை விட ரொம்ப பீட்டியான திங் என்னன்னு சொன்னா, அம்மா நான் போயிட்டு வரமா, முடிஞ்சு கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், நான் கிளம்பிடுவேன், உடனே கிளம்பிடுவேன், போயிட்டு வரமான்னு சொன்ன உடனே அவங்க முதல்ல சிறு அடையாளம் வரையவங்க. என்னுடைய வகுப்பு தோழர்கள்லாம் அது சாட்சி. வகுப்பு தோழர் நிறைய டைம் வந்திருக்கிறாங்க. என்னோட பணிபுரிந்த உதவி தந்தையர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் அம்மாவுக்கு கை பேச முடியாது, கை காலம் வராது. ஆனா அந்த சிலுவை அடையாளம் போடும்போது மட்டும் எப்பதான் உங்களுக்கு அந்த ஆற்றல் சக்தி வரும் தெரியாது. அழகா சிலுவை அடையாளம் போடும். அச்சிஷ்ட சிலுவை போட்டுட்டு அப்புறம் பிதாசன் போட்டுட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நிம்மதியா. ஆனா நான் விட மாட்டேன், எனக்கு முத்தம் கொடுக்கணும் நீ அப்படின்னு சொன்ன பிறகு நச்சு சத்தம் நல்லா கேட்கும். 3 முத்தம் எனக்கு கன்னத்துல கொடுத்துதான் என்னை அனுப்புவாங்க. நான் முத்தத்தை வாங்கிட்டு மொத்தமா வாங்கிட்டு தான் நான் போவேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் சொன்னா, இப்போ வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அந்த அம்மா என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் இல்லை, அந்த தாயும் இல்லை. இப்போ எல்லாமே எனக்கு மட்டும் இல்லை, அப்கோர்ஸ் நான் இவ்வளவு உதிர்ந்து போறேன்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லா குருக்களும் துறவரத்தாருக்கும் இது எல்லாருக்கும் நல்ல ஒரு அனுபவம் தான். அப்பா அம்மா இல்லைன்னா அந்த குடும்பத்துல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்களுடைய பாசம் அன்பு எல்லாம் அப்பா அம்மா மீது தான் இருக்கும், செறிந்து போக வாய்ப்பு இல்லை. ஆனா எங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, பிள்ளைகள், கணவன், மனைவி, அந்த அன்பு பாசம் அங்க அதிகமா கவனம் ஆயிடும். ஆனா எங்களுக்கு யார் இருப்பா? எங்களுடைய குருக்கள் துறவரத்தாரின் எல்லாருடைய அன்பும் பாசம் எல்லாமே தாய் தந்தை கிட்ட தான் இருக்கும். அப்போ அந்த தாய் பாசம், அரவணைப்பு, அம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு கை மேல தோல் மேல கையை போட்டு ரொம்ப பேசுவேன். நான் ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பேன். அழகான அனுபவங்கள் உண்மையாக தாய்க்கு. எல்லாருமே அக்கா பெரம்பூர்ல இருந்து பிள்ளைகளை கூட்டுக்கிட்டு பேர பிள்ளை கூட்டி ஓடி வரும் அம்மான்னு சொல்லி பிள்ளைகளை எல்லாம் அவ்வளவு பாசமா எல்லாருக்கும். அது தங்கச்சி அரக்கோணத்துல இருக்குது, அதுவும் பிள்ளைங்க சின்ன சின்ன பசங்க தவறாம மாசத்துக்கு ஒரு முறை முடிஞ்ச 2 முறை அம்மா நான் வந்துச்சுன்னா நான் போறேன்னா அம்மாவை பார்க்க வந்துடும். பைக்லயே வருவாங்க எல்லாருமே, பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, கணவர் மனை பைக்லயே வந்துடும். அங்க இருந்து அரக்கோணத்துல இருந்து வருவாங்க. சோ இப்படியா எல்லா குடும்பம் எல்லாருமே நாங்க அம்மாவை நல்லா தான் பார்த்தோம். நீ உண்மையை சொல்றேன், பெருமைக்கு சொல்லல, தாயை நாங்க அந்த அளவு குழந்தையா பார்த்தோம். நாங்க இப்ப என்ன நினைக்க, கடவுள் இப்ப என்ன பார்த்து கேட்டாருன்னா உனக்கு என்ன வேணும்னு சொன்னா நம்ம எல்லாரும் கேட்போம், எனக்கு என் தாய் மீண்டும் வேணும்னு தான் சொல்லுவேன். ஆபிரகாமை போல நான் வாதாடுவேன், யாக்கோவை போல நான் போரிடுவேன், அம்மாவை தாக்குன்னு சொல்லி. இல்லை என்பது புரிய எனக்கு. இவர்கள் இந்த நிலையில் இருப்பது எங்களுக்கு ஒரு சுமையாவே நாங்கள் பார்க்கல. அம்மா பெட்ரிடன் தான், ஆனால் நாங்கள் ஒரு சுமையாவே நாங்கள் பார்க்கல உண்மையாகவே.
எங்களுக்கு எல்லாமே அம்மா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரென்த். நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்தோம், ஒரு குடும்ப செலிப்ரேஷன் மாதிரி. மே மாதம் அப்பா 15 மே அப்பா இறப்பு நாள், கிறிஸ்மஸ், அவ்வளோ அருமையாக ஒரு 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 அழகான தருணங்கள், நேரங்கள். நிறைய நேரம் பேசுவோம், உட்காருவோம், நல்லா சாப்பிடுவோம், எல்லாம் பரிமாறுவோம். இப்படியான தருணங்கள் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உபகாரிக்கும் சிறப்பான நன்றிகள். தொடர்ந்து தாய்க்காய் ஜெபியுங்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆயர் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, விசுவாசத்தின் வித்துக்கள் மிக மிக சிறியவை. ஆனால் அந்த வித்துக்கள் வளர்ந்து விருட்சமாய் நிற்கிற போது நம் எல்லாருக்கும் அது வியப்பை தருகிறது, மலைப்பை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. அதுபோலத்தான் நம்முடைய திருமிகு ஞானப்பூ அவருடைய வாழ்வு, இந்த ஒரு சாட்சிய வாழ்வு, மிக எளிமையான வாழ்வு, சின்ன சின்ன விஷயங்களிலே அன்போடும் பிரமாணிக்கத்தோடும் ஆண்டவரை அன்பு செய்து தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த விசுவாசத்திலே வளர்த்தெடுத்து ஒரு பிள்ளையை இந்த மறைமாவட்டத்திற்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிற அளவுக்கு அவர் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திருக்கிறார். இந்த சாட்சிய வாழ்வு அவருடைய குடும்பத்தாரை மட்டுமல்ல, இந்த ஊர் மக்கள், இன்னும் அறிமுகமானவர்கள் எல்லோரையும் கவர்ந்து இழுத்திருக்கிறது. ஆகவே அவருடைய சாட்சிய வாழ்வுக்காக நன்றி கூறுவோம். அவருடைய மகன் அருட்தந்தை சின்னப்பர் அவர்களை இந்த செங்கை மறைமாவட்டத்திற்கு வழங்கியதற்காக அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வாழ்ந்த வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் தாமே சின்னப்பர் அவர்களுக்கும் அவருடைய உற்றார் உறவினர்கள், அவருடைய உடன்பிறப்புகள், இன்னும் உற்றார் உறவினர் அனைவருக்கும் இந்த இழப்பை தாங்கிக் கொள்ளுகிற சக்தியை அவர் தர வேண்டும். அருட்தந்தை சின்னப்பர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு தாயினுடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது என்பது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் மட்டுமே அதை ஈடு செய்ய முடியும். ஆகவே ஆண்டவர் இந்த குடும்பத்தினுடைய தந்தையாக தாயாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அருட்தந்தை சின்னப்பர் அவர்களுக்கும் அவருடைய உடன்பிறப்புகளுக்கும் உற்றார் உறவினர் அனைவருக்கும் என்னுடைய ஜபங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் உடனிருத்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய சகோதரி ஞானப்பூ அவர்களுக்காக ஜெபிப்போம். பாடகர் குழுவினருக்கு சிறப்பான நன்றிகள். சிறப்பாக பயிற்சி எடுத்து பாடியிருக்கிறார்கள். அருள் தல பாடகர் குழுவினர், தண்டலம் பாடகர் குழுவினருக்கு நன்றி. ஒளி அமைப்பு செய்த சகோதரர்களுக்கு நன்றி. இது அனைத்தையும் மிக அற்புதமாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற யாழினி ஸ்டுடியோ தம்பி அபி அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். மக்களின் வழக்கப்படி இறந்தவரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரி ஞானப்பூ அவர்களுடைய உடலை நலிவுற்ற நிலையிலே நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற ஆண்டவர் கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவங்கள் போக்கப்படுவனவாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயின் இவரை தம்முடைய உண்மையான தாயகத்துக்கு அழைத்து சென்று என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியையும் புனிதரின் தோழமையும் பெற்று துய்த்திட அருள் புரிவாராக.
இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இன்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. இன்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. புவி நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. மன்னக வாழ்வு மறைந்தாலும் நீதம் என்னவர் அன்பில் நிலைத்திடுக. மன்னக வாழ்வு மறைந்தாலும் நீதம் என்னவர் அன்பில் நிலைத்திடுக. வானக தூர புனிதருடன் வானக தூர புனிதருடன் என்றும் வாழ்ந்திடும் தகுதி உயர்த்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் என் சகோதரி ஞானப்பு அவருடைய ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் உம் அடியார் இவருக்குள்ள நட்புறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் உலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்திருக்கிறேன். இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களுக்கு தயவாய் செவி சாய்த்து உம் அடியார் இவருக்கு விண்ணக வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரி ஞானப்பூ அவர்களோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து இருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய இளைப்பாற்றியும் சகோதரிக்கு அளித்தருளும் ஆண்டவரே. இல்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. இவர் என்னாலும் சமாதானத்தில் இளைப்பாற கடவாராக. ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.